உன் போன் நம்பர் தானே அது, நான் பேசுறேன். இப்போ என் குழந்தைக்கு பேச்சு சரியா வராதனால நான் பூர்ண வித்யா யூபி கோட் ரோடு திருவாலம் பூர்ண வித்யாலயா ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். எல்கேஜி படிக்கிறான், நல்லா படிக்கிறான். அவன் அங்கதான் படிக்கணும்னு ஆசைப்படுறான். இப்போ அமைச்சர்கிட்ட மனு கொடுத்துருக்குறேன். என் குழந்தை ப்ரீ அட்மிஷன்ல கவர்மெண்ட் மூலியமா படிக்க வைக்கணும் அதே ஸ்கூல்லன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சார். அமைச்சர் என்ன சொன்னாங்க? அமைச்சர் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு சார். எதனால அவங்ககிட்ட மனு கொடுத்தீங்க? மனு கொடுக்கணும், எனக்கு வசதி இல்லை. எங்க வீட்டுக்காரர் ஹார்ட் பேஷண்ட்டு, எனக்கு கிட்னி ப்ராப்ளம். எங்க வீட்டுக்காரர் எங்கேயும் வேலைக்கு போறதில்லை. நான் வீட்டு வேலை செஞ்சுதான் என் குழந்தைய படிக்க வைக்கணும். எனக்கு ஆசை என் குழந்தை நல்லா படிக்கணும்னு. என் குழந்தைக்கும் ரொம்ப ஆசை, ராணுவத்துக்கு அங்கங்க குழந்தைங்க டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படும். ஆனா என் குழந்தை ராணுவத்துக்கு தானே போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். அதனால அதுக்காகவே என் குழந்தைய நான் படிக்க வைக்கணும். நாங்க இனி கஷ்டப்படுற மாரி நாளைக்கு என் குழந்தை நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் அவன் இல்லாதவங்களுக்கெல்லாம் சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சார். அதுக்காகவாச்சும் என் குழந்தைய படிக்க வைங்க, நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சேன், ஒரே நாள் தான் அனுப்பிச்சேன். ஆனா அட்மிஷன் எல்லாம் போடல. எச்எம் சொன்னாங்க அவனுக்கு சரியா பேச்சு வராதனால உட்கார வைமா, 1ஆவதுல உட்கார வைன்னு சொன்னாங்க. ஒரே நாள் தான் உட்கார வச்சேன். அவங்க சரியா அவன் பேச்சு வராதனால டீச்சரே ஊமை ஒரு மாதிரியா கிண்டல் பண்ணாங்களாம். என்கிட்ட வந்து சொல்லி அழுதாமா, நான் நாளைக்கு இருந்து அந்த ஸ்கூலுக்கு போகல, என்னை கிண்டல் பண்ணாங்க, என்ன பூர்ண வித்யாலயா ஸ்கூல்லயே சேர்த்து விடுமா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அங்க சேர்த்து விட்டேன். அவங்க மிஸ் எல்லாமே பிரின்சிபல் எல்லாமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா, நல்லா அன்பா பாத்துக்கிறாங்களா. நான் அங்கேயே படிக்கிறோமான்னு ஆசைப்படுறேன் சார். இந்த வருஷமா எடுத்துமே விட்டேன். ஜூன் மாசம் எடுத்துமே விட்டேன் திருவள்ளுவர் ஸ்கூல்ல. தெரியாதுங்க. இந்த வருஷம் தான் எத்தனை விட்டீங்க? ஆமா, இந்த வருஷம் தான் ஸ்கூல்ல சேர்த்தீங்க. ஆமா. வேற எதனா பசங்க இருக்காங்களா? இல்ல, எனக்கு 3 குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாத இருந்துச்சு. அதனால இது ஒரு குழந்தை தான் எனக்கு. அமைச்சர்கிட்ட மனு கொடுத்தீங்களா? அதுல என்ன எழுதி கொடுத்துருக்கீங்க? அதான் எனக்கு வந்து அதே ஸ்கூல்ல என் குழந்தைக்கு ப்ரீ அட்மிஷன்ல படிக்க வைக்கணும்னு மனு கொடுத்துருக்கிறேன். அவரும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.